எவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகனாகவும் வாரிசாகவும் இருக்க வேண்டியவன் நீ. உன் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற. ஃபாதர் வணக்கம். வாங்க வாங்க ப்ளீஸ். என்ன ஃபாதர், என்னாச்சு? எங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கீங்களா? பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அப்படியே ஃபாதரையும் பார்த்துட்டு போயிடலான்னு ஜானகி சொன்னா. நீங்க 2 பேரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு பஞ்சாயத்துல நின்னது ஜீவா இல்ல வாசுதாங்கிறத நீங்க தான் சரியான நேரத்துக்கு வந்து சொன்னீங்க. அத சொன்னதுனாலதான் பல பிரச்சனைகள்ல இருந்து நான் தப்பிக்க முடிஞ்சது. இந்த வாசு ஜீவா இல்லைன்னா உண்மையான ஜீவா யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல ஃபாதர்? அவன் எப்படி இருப்பான், என்ன செய்யறான், யாரெல்லாம் அவன் கூட இருக்காங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்போ அவன் எங்க வேலை பார்க்கறான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். அதனால இந்த விஷயத்துல அந்த ஜீவா யாருங்கிற உண்மையை எனக்கு சொல்ல முடியுமா ஃபாதர்? நான் தான் ரகுராமோட தங்கச்சி பையங்கிற விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஃபாதர், 5 வயசுல ஜீவா காணாம போனப்போ போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குமா? ஏன்னா நானும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஸ்டேஷன்ல கொடுக்கறேன். ஏதாவது ஒரு வகையில ஜீவாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் தானே? ஐயா ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஃபாதர், ரொம்ப நன்றி. வாங்க. வரோம் ஃபாதர். இப்பவாவது அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம யாருங்கிறது புரிஞ்சிருக்கோம். அந்த நிமிஷமே புவனேஸ்வரி அப்படியே நொந்து போயிட்டா. அந்த புவனேஸ்வரி இனிமேலாவது திருந்துவாளான்னு பாப்போம். அவ இப்படி திருந்துவா? திமிராதான் பேசிட்டு போறா. என்னாச்சு பெரியப்பா? என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஃபாதர் பீட்டருக்கு ஜீவாவை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் மூலமா ஜீவா யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நாங்க உறுதியா நம்பணும். ஆசிரமத்துல வளர்ந்ததுனால வாசுவ அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. ஜீவா சின்ன வயசுலயே காணாம போனதுனால அவன் யாரு, எப்படி இருப்பான், எங்க இருக்கான்னு அவருக்கு எதுவுமே தெரியல. நான் கூட அவர் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறாரோன்னு ஜாடமாடியா கேட்டு பார்த்தேன். ஜாடமாடையா கூட இல்ல, நேரடியா கேட்டதுக்கு கூட ஃபாதருக்கு உண்மையா தெரியல போல. ஜீவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் முயற்சி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. பாப்போம், எப்படியாவது ஜீவாவை பத்தின நல்ல செய்தி கிடைக்கும். ஜீவாவை காணோன்னு ஃபாதர் கொடுத்த கம்ப்ளைண்ட பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். அவர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் காப்பியும் வாங்கிட்டு போய் ஸ்டேஷன்ல மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் மாயா. அப்போ ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? வருஷங்கள் நிறைய ஆயிடுச்சுல்ல, தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தானா தேடி வந்தாதான் உண்டுன்னு சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபாதர் இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருந்ததே பெரிய விஷயம்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. போலீஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொன்னதுனால
வருத்தமா இருக்கீங்களா பெரியப்பா? அதை வருத்தம்னு சொல்றதை விட ஜீவா காணாம போனதுக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. மாயா, என்ன மாயா எழுதணும்? பேப்பர் ஆடு கொடுக்கணும்னு சொன்னியே, அதுக்கு என்ன எழுதணும்னு சொல்லு. அறிவிப்புன்னு போட்டு ஆரம்பி. அப்புறம் ஜீவா பிறந்த தேதி போட்டுக்கலாம். அதோட காணாம போன தேதிய கம்ப்ளைண்ட பார்த்து போட்டுக்கலாம். ஆ. ஜீவாவை பற்றிய தகவல் தெரிந்தவருக்கு கீழ்கண்ட முகவரிக்கு தகவல் தெரிவிக்கும்னு பெரியப்பா அட்ரஸ் போட்டுக்கலாம். ஏன் மாயா, யாருக்கோ அறிவிப்புன்னு சொல்றதை விட ஜீவாவுக்கே அந்த அறிவிப்பை கொடுத்துடலாமே. கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு ஆசிரமத்திலிருந்து காணாமல் போன ஜீவா எங்க இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும்னு சொல்லிடலாமே. பெரியப்பா கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா? என்ன விஷயம் மாயா? இன்னைக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஃபாதர் பீட்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவரு ஜீவா யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. வாசுவை மட்டும் எப்படி தெரிஞ்சுதான்? அதான் பெரியப்பா சொன்னாருல்ல, வாசுவும் அதே ஆசிரமத்துல தான் வளர்ந்திருக்கான். அதனாலதான் அவரு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இல்ல சீனு, எனக்கு ஃபாதர் பீட்டர் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. சந்தேகமா? ஆமா சீனு. உனக்கு என்ன சந்தேகம்? பஞ்சாயத்துக்கு ஃபாதர் எப்படி சரியான நேரத்துக்கு வந்து வாசு ஜீவா இல்லைன்னு சொன்னாரு? இது ஃபாதரே வந்துதான் இத சொன்னாரான்னு எனக்கு தோணல. அது ஏன் ஜீவாவே இல்ல ஜீவாவுக்கு வேண்டியவங்க யாரும் சொல்லிருக்க கூடாது? ஏன்னா நமக்கு ஃபாதர் பீட்டரை பத்தியே தெரியாது. ஹலோ ஃபாதர். வணக்கம் ஃபாதர், நான் ஜீவா பேசுறேன். சொல்லு ஜீவா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏதாவது அவசரமான விஷயமா? திடீர்னு நேத்து ரகுராம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் வந்திருந்தாங்க. உன்னை பத்தி விசாரிச்சாங்கப்பா. அந்த நேரம் பார்த்து நான் உன் போட்டோவை டேபிள் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவங்க பார்க்கல. பார்த்துருந்தா நீ மாட்டிருப்ப ஜீவா. இல்ல, என் குடும்பம் எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சிடணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இன்னைக்கு என்னை பத்தி விசாரிக்க மாயாவும் சீனும் உங்களை பார்க்க வராங்க. ஏதாவது துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்னை பத்தி சொல்லிடாதீங்க ஃபாதர். கவலையே படாத ஜீவா. யார் வந்து கேட்டாலும் உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜீவாவை எனக்கு தெரியாது அப்படிங்கறத என்னுடைய ஒரே பதிலா இருக்கும். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க ஃபாதர். ஜீவா உங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்கானா ஃபாதர்?